ரமதான் வந்துட்டாலே சில விஷயம்லாம் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அந்த மாதிரி என்னோட சைல்டுஹுட்லேருந்தே எனக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ரமதான் எபிசோட் 11ல் நம்ம செய்ய போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் வித் ஜெல்லி செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் ஜெல்லி பவுடரில் வந்து ஹாட் வாட்டர் பண்ணி செட் பண்ண விட்டுறேன். கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டுங்கிறதுக்காக சர்விங் கிளாஸ்லேயே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் வந்து செட் ஆக விட்டுறேன். இப்போ நம்ம தலைவனை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் பாயில் ஆனோடனே 1 கப் சுகர், கொஞ்சமாக மில்க் மேட் அண்ட் வந்து 2 to 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் அவ்வளோதாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்கனாக விடுங்க. அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி. அண்ட் இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பனானா, ஆப்பிள் அண்ட் போமோகிரானட் எடுத்திருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ண விட்டுட்டு அண்ட் இப்போ நம்ம செட் ஆகியிருக்க ஜெல்லி மேலே நம்ம தலைவனை போட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் போமோகிரானட்ஸு போட்டால் தலைவன் ரெடி. அல்டிமேட்டாக இருப்பான். இந்த மாதிரி உங்களுக்கும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until I meet you again, டாட்டா பாய்.